ஸோ இது வந்து என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. நீங்கள் அதுக்கு ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் உங்களுக்கு எந்த டெக்னிக்கல் கைடன்ஸும் கொடுக்க ரெடியாக இருக்குங்க. 24 ஹவர்ஸுமே வந்து I'll be available to respond you. இது இல்லாமல் வந்து வெப் டிசைனிங் கோர்சஸ் இல்லை மற்ற கோர்சஸ் ஏதாவது படிக்கணும்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். வெப் டிசைன் சீரீஸ் 25th வீடியோங்க. ஸோ HTML ஆட்ரிபியூட்ஸுங்க. ஆட்ரிபியூட்ஸ்லேயே வந்து நம்ம ஈவெண்ட் ஆட்ரிபியூட்ஸை பார்க்க போகிறோம். ஈவெண்ட்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் இன் HTMLனால் என்ன சார்னா வந்து இது லிட்டில் பிட் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்டை டச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதாவது ஒரு பட்டன் இருக்குங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஆன் கிளிக்ன்ற ஈவெண்ட்டை ஃபயர் ஆகும். ஆன் கிளிக் பண்ணும்போது நீ என்ன பண்ணணுன்றதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணுன்ற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இது ஒன்று. ஆன் செலெக்ஷன் இருக்குங்க. ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை போய் நான் செலக்ட் பண்ணுறேன்ப்பா, அப்போ என்ன நடக்கணும்? சரி, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இப்போ வெளில வரேன், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு போகிறேங்க, யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குறாங்க, நான் எதுவுமே தராமல் இப்படி வெளில வந்துட்டேன். வெளில வந்த உடனே வந்து நீங்கள் எம்டியாக கொடுத்துருக்கீங்க, பாஸ்வேர்டெலாம் தரலாம், ரெட் கலரில் காமிக்கணும்ல. ஆன் செலக்ட்டு, ஆன் லோடு, லைக் ஆன் எக்ஸிட்னு சொல்லாமா, ஆன் ரிலீஸ்ன்னு சொல்லாங்க. ஆன் ரிலீஸுங்க. நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த டாப்பிக்கான லேர்னிங் லிங்க் பார்க்கலாங்க. இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் போட்டிருக்கேங்க. வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டேங்க. நம்மளோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஆன் கிளிக்ன்ற ஈவெண்ட் இருக்குது, கான்டெக்ஸ்ட் மெனு, ஆன் காப்பி, ஆன் கியூ சேஞ்ச், ஆன் ட்ராக் ஓவர், ஆன் ட்ராப்பு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குங்க. நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குங்க. இதில் சில ஆட்ரிபியூட்ஸ் நான் சும்மா எடுத்து பார்க்கலாம். ஆன் பிளேயிங் ஆட்ரிபியூட்டு, ஆன் மவுஸ் ஓவர் ஆட்ரிபியூட்டு, ஆன் கீ டவுன் ஆட்ரிபியூட்டு, ஆன் ஃபோக்கஸ் ஆட்ரிபியூட்டு, ஆன் கிளிக் ஆட்ரிபியூட்டு, ஆன் சேஞ்ச் ஆட்ரிபியூட்டு. சரிங்களா? ஸோ ஆன் ஹேஸ் சேஞ்ச் ஆட்ரிபியூட்டு, கீ ப்ரெஸ் ஆட்ரிபியூட்டு, ஆன் பேஸ்ட் ஆட்ரிபியூட்டு, ஆன் வெயிட்டிங் ஆட்ரிபியூட்டு, அப்படி ஆட்ரிபியூட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் தான் பார்க்கலாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன் பிளேயிங் ஆட்ரிபியூட்னா வந்து மேபி லைக் ஒரு பிளேயர் தான் ப்ளே பண்ணும்போது ஆடியோ வீடியோ ப்ளே பண்ணும்போது நீ என்ன பண்ணணும்? ஆன் பிளேயிங்கில் வந்து ஸோ ஆடியோ இருக்குது, ஆடியோ கண்ட்ரோல்ஸ் ஆன் பிளேயிங்கில் மை ஃபங்க்ஷன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணு. அந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னு தெரியும்னா இந்த இடத்துல இருக்குது. நாம் அதை ஒரு ஸ்கிரிப்ட் டேக்கில் எடுத்துக்கோம். இதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஆன் பிளேயிங்கில் இந்த விண்டோ இதை ப்ளே பண்ணும் பொழுது மை ஃபங்க்ஷனை கால் பண்ணு. த விக்கி டிக்கி ஆடியோ ஹஸ் ஸ்டார்டட் பிளேயிங் அப்படின்ற மாதிரி கொடு. ஸோ ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது. ஓகேவா? ஸோ இதுதான் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது ஆன் மவுஸ் ஓவர். மவுஸை கொண்டு போய் இப்படி வைக்கும் பொழுது ஆன் மவுஸ் ஓவருங்க. ஸோ ஆன் மவுஸ் ஓவர் ஆஃப் திஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஆன் மவுஸ் அவுட் ஆஃப் திஸ்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். மவுஸ் அவுட் ஆஃப் திஸ்னா இதுதான் மவுஸ் ஓவருக்கு ஃபங்க்ஷனு. மவுஸ் அவுட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? இந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த பேராகிராஃப் டேகு, இதுதான் இந்த பேராகிராஃப் திஸ்ஸு. இந்த பேராகிராஃப் டேக்கில் இப்படி மவுஸுக்கிட்ட போனால் கலர் மாறணும், இப்படி வெளில வந்தால் கலர் மாறணும் அப்படின்னா அதைத்தான் வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். பாருங்கள், இதுதான் இருக்குங்க. ஸோ மவுஸை கொண்டு போகும்போது ரெட் கலர் மாறுது. மவுஸை வெளில எடுத்த உடனே இப்படி மாறிடுச்சு, ப்ளூ கலராக மாறுது. ஸோ ரெட்டு ப்ளூ தான் எழுதியிருக்குன்னா ரெட்டு ப்ளூவு. ஸோ திஸ்ன்றது என்னென்னா இந்த பேராகிராஃபை குறிக்கிறது. ஸோ ஆன் மவுஸ் ஓவர் அந்த பேராகிராஃப் மவுஸில் கொண்டு செல்லும் பொழுது சரிங்களா, அதுதான் ஆப்ஜெக்டாக பேராமீட்டராக பாஸ் ஆகி ஆப்ஜெக்டோட ஸ்டைலோட கலரு ரெட்டாக இருக்கணும், ஆப்ஜெக்டோட ஸ்டைலோட கலரு ப்ளூவாக இருக்கணும் அப்படி நான் கொடுத்துருக்கேங்க. ஸோ இதுதான் மவுஸ் ஓவர் அண்ட் மவுஸ் அவுட் ஆட்ரிபியூட்டுங்க. ஆன் கீ டவுன், கீயை ப்ரெஸ் பண்ணும்போது நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கணும். ஸ்கிரிப்ட் நம்ம எழுதிக்கலாம். என்ன ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன்? ஸோ இன்புட் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. ஆன் கீ டவுன், கீயை போய் ப்ரெஸ் பண்ணும் பொழுது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸு பேக்ரவுண்ட் கலரு பச்சையாக மாறணும். பச்சையாக மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஆன் கீங்க. ஆன் ஃபோக்கஸ்னால் என்னங்க? மவுஸை அந்த இடத்துக்கு கொண்டு போகிறது தான் ஃபோக்கஸுங்க. ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் போய் நான் வச்சேன் அப்படின்னா அது ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபோக்கஸ் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கொண்டு போய் வைக்கும் பொழுது ஆரஞ்சு கலரில் மாற்றிடு. மவுஸை கொண்டு போகும்போது ஆரஞ்சு கலரில் மாற்றிடு. ஓகேவா? அடுத்து வந்து ஆன் கிளிக்கு, பட்டனை கிளிக் பண்ணும்போது எழுதிக்கலாமா? பேராகிராஃபையே கிளிக் பண்ணும்போது நம்ம என்ன வேணுமோ எழுதிக்கலாங்க. வெல்கம் டு விக்கிடெக்கி. இந்த பேராகிராஃபை நான் கிளிக் பண்ணுறேங்க, கிளிக் பண்ணேன் வெல்கம் டு விக்கிடெக்கின்னு வருதுங்க. சரிங்களா? அடுத்தது ஆன் சேஞ்சுங்க.
ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றும் பொழுது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எம்டியாக இருக்குது, ஆன் சேஞ்சில் வந்து இதை பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம எழுதலாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நேம் ஈக்குவல் டு டுட்டோரியல் ஆன் சேஞ்ச் ஆகும் பொழுது சரிங்களா, அந்த வேல்யூவை எடுத்து எதை நான் இதில் எதனா ஒரு வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணுறேன், அந்த வேல்யூ எடுத்து எனக்கு காமி அப்படின்னு எழுதியிருக்கேங்க. ஸோ விக்கிடிக்கு பிஹெச்பி செலக்ட் பண்ணோடனே பிஹெச்பின்ற வேர்டு வருதுங்க, ஏன்னா அதோட வேல்யூ வந்து பிஹெச்பி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபெச் பண்ண முடியுங்க. ஆன் சேஞ்ச்னால் வந்து நம்மளோட வேல்யூ எதோ மாற்றுறாங்க, என்கிரிப்ஷன் போகும் போல் இருக்குது. மொத்த பாடியில் வந்து ஹேஷ் சேஞ்ச் ஆகும்போது ஸோ இங்கே பாருங்களேன், ஸோ பேராகிராஃப் டுட்டோரியல் விக்கி டெக்கி டுட்டோரியல் இருக்குது, ஆங்கர் டேக்கில் ஹெச்எஃப் ஆஷ் டுட்டோரியல் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணும்போது இந்த ஹேஷ் சேஞ்ச் நடக்குது, அந்த லிங்க்குக்கு அது போகுது. இங்கே இந்த வெப்பேஜில் இருந்து வேறொரு வெப்பேஜுக்கு போகும்பொழுது இந்த ஈவெண்ட் எனக்கு கால் ஆகுது. ஓகேவா? அடுத்ததுங்க, ஆன் கீ ப்ரெஸ்ஸு, நான் கீயை ப்ரெஸ் பண்ணும் போது என்ன நடக்கணும், ஆன் பேஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணும் போது என்ன நடக்கணும், நீ பேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு ஏதாவது கொடுக்கலாமா? இங்கே பாருங்களேன், என்னோடய இன்புட்டில் வந்து ஆன் பேஸ்டில் ப்ராசஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் ப்ராசஸ் இங்கே இருக்குது. இந்த என்ன கொடுத்துருக்கேன், யுவர் டெக்ஸ்ட் இஸ் பேஸ்டர்ன்ற மாதிரி எனக்கு வேணும். அந்த டெக்ஸ்ட்டை கொண்டு போய் பேஸ்ட் பண்ணும்போது யுவர் டெக்ஸ்ட் இஸ் பேஸ்டர்னு வேணும், ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாங்க. ஆன் வெயிட்டிங் ஈவெண்ட்டுங்க, ஆன் வெயிட்டிங்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்களேன், அலர்ட் ஆஃப் வெயிட்டு விக்கிடிக்கு வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து நமக்கு லோட் ஆகுதுன்னு வச்சுக்கேன், அந்த வீடியோ வரத்துக்கு லேட் ஆகுது, யூடியூப்லேருந்து லோட் ஆகுது. லேட் ஆச்சுன்னா வந்து அந்த வெயிட்டிங் டைமில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வரணும் இல்லையா, அதுதான் இந்த மாதிரி வெயிட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குங்க, போய் பாருங்கள், ஒவ்வொன்றும் செஞ்சு பாருங்கள், யூல் கெட் லாட் ஆஃப் ஐடியாஸுங்க. அண்ட் நம்மளோட ட்ரைட் விண்டோவும் இருக்குங்க. ஸோ அந்த ட்ரைட் விண்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஓகேவா? நம்மளோட ட்ரைட் விண்டோ நான் அதில் ஆக்சஸ் கொடுத்துருக்கலான்னு தெரில, ட்ரைட் விண்டோவும் இருக்குங்க. இந்த ட்ரைட் விண்டோவில் போய் நீங்கள் செஞ்சு பார்க்கலாங்க. ஓகே, இங்கே கோடு இருக்கும், எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இங்கே அவுட்புட்டை பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு கான்செப்ட்டும் செஞ்சு பாருங்கள், யூல் கெட் லாட் ஆஃப் ஐடியா. HTML ஈஸியாக நம்ம கற்றுக்கலாங்க.